விஜய் மணிமேகலை ரொம்பவே பண கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னும் அவங்களால சரியாக கடன் கட்ட முடியாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவுக்கு மணிமேகலை தக் ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக்கு வித் கோமாளி மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் விஜய் மணிமேகலை. அதில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துமே சடனாக அதிலிருந்து விலகிறேன்னு சொன்னது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. குக்கு வித் கோமாளியை ட்ராப் பண்ணிட்டு மணிமேகலையும் அவங்க ஹஸ்பண்டும் யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு தொகுத்து வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சோசியல் மீடியாவில் மணிமேகலை சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு. அதில் மணிமேகலை அவர்கள் ரொம்பவே நல்லபடியாக தான் இருந்தாங்க. ஹுசைனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டுறேன்னு நிறைய கடன் வாங்கி தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குக்கு வித் கோமாளியில் அங்கே இருந்த ஒரு சிலரோட சண்டை ஏற்பட்டு அவங்க விலகிட்டாங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸால் இப்போ அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடன் வாங்கி தான் மணிமேகலை சொந்த வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பண கஷ்டத்தால் ரொம்பவே வாடுறாங்க அப்படின்றது தான் அந்த ஒரு வீடியோவில் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே வைரலாகவே மணிமேகலை அவர்கள் அந்த வீடியோக்கு கீழேயே ரொம்பவே சூப்பராக தக்லைஃப் ரிப்ளை ஒன்று கொடுத்துருந்தாங்க. வாங்காத கடனுக்கு நான் ஏன்டா லோன் கட்ட போகிறேன், நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன், நான் எங்கே பண கஷ்டத்தில் இருக்கேன், எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, நல்ல கண்டென்ட்டாக போடுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு அந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மணிமேகலை அவர்களோட இந்த ஒரு தக் ரிப்ளை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே அதுக்கு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ரிப்ளைக்கு அப்புறம் மணிமேகலை சம்பந்தமாக இதே மாதிரியான ஃபேக் நியூஸ்லாம் வராது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் காவியா அரியுமணி அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக அவங்க சென்னையில் பயங்கர ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் நாங்கள் யாருமே இல்லையே அப்படின்னு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்க இவங்களை சேஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் நின்று காரை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் கார் கண்ணாடியை இறக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது ஆக்ட்ரஸ் காவியா அரியுமணி அப்படின்னு. அண்ட் அவங்கள அடையாளம் தெரியுதோ இல்லையோ, ஒரு பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டினாங்களா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் பயங்கர ஷாக்கில் பார்த்தாராமா. அதுக்கப்புறம் உரிய ஆவணங்கள்லாம் கேட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்பீடில் ஓட்டாதீங்க, அப்படி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்களாமா. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. இதற்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன், நீங்களும் அந்த மாதிரி யாரும் ஓட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அண்ட் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போயிருக்க நாயகிகள் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இவங்க போயிருக்காங்க, நிறைய நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க இதுக்கப்புறம் இன்னும் முன்னணி நாயகியாக வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.